friends, welcome to Momo's Cuisine. என்னோட பேர் தான் தமிழ். ஸோ நான் எதுக்காக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து எனக்கு குக்கிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புது ரெசிபீஸ் புது ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அண்ட் ஆல்சோ இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண அந்த வீடியோஸ் ரெசிபீஸ் எல்லாம் வச்சு எனக்கு 100+ சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்கீங்க. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி. அண்ட் இன்னும் கூட நான் உங்களுக்கு நிறைய ரெசிபீஸ் எல்லாம் நான் உங்களுக்கு குக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட இந்த கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா சைடில் உள்ள ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா முட்டை பத்திரி. ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ முட்டை பத்திரி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா, மைதா, தேங்காய் திருகுனது எடுத்திருக்கேன், சர்க்கரை, 2 முட்டை எடுத்திருக்கேன், ஆயில், உப்பு தேவையான அளவு. இப்போது இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம முட்டை போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் மைதா வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 250 கிராம்ஸ் மட்டும் எடுத்துருக்கேன் மைதா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தோசை பேட்டர்லாம் எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே போல் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்ல தோசை பேட்டர் மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். எந்த விதமான கட்டியும் ஃபார்ம் ஆகக்கூடாது. அவ்வளோதான், இது தனியாக வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பத்திரிக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் திருகுன தேங்காய் எடுத்திருக்கேன், அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் சுகர் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எப்படி இனிப்பு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் நல்லாவே பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காயும் இந்த சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதில் வந்து ஏலக்காவோட பவுடர் அப்படி இல்லைன்னா ஏலக்காய் பொடி பண்ணி கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக வச்சிடலாம். ஸோ இப்போ முட்டை பத்திரி பண்ணுறதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து முட்டை பத்திரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு
தவா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சூடாகட்டும். அவ்வளோதான், தவா சூடாயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் பேட்டர் எடுத்துக்கோங்க. இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு திக்காக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. வேகட்டும். இப்படி ஒரு சைடு வெந்து வந்ததும் நம்ம இது திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு கிறிஸ்பியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் ஸ்டஃபிங் வந்து வச்சிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் மடக்கி விட்டுக்கோங்க. நம்ம இப்படி பண்ணும்போது அந்த சுகர் மெல்ட் ஆகி அந்த முட்டை பத்திரி வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம முட்டை பத்திரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த சுகர் சிரப்பெல்லாம் நல்லா இறங்கி ரொம்ப நல்லா குக்காகி ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது ரெசிபிஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து குக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி நான் பண்ண இந்த டிஷ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் அப்லோட் பண்ணுற அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் டைம் வந்து இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.